நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதான் சுஹானா போயிட்டு வந்துட்டாளே, இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க அவனுக்கு புரிய வைங்க. பெரிய ஹீரோ மாதிரி பேசுறான். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சுஹா, உங்களுக்கு தெரியுமா பெரியமா, அபர்ணா அக்கா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புகுந்த வீடுதான் அவளுக்கு பிறந்த வீடு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. உன் கண்களை முதல்ல மூடு. இப்ப நீ உன்னோட வீட்டை பத்தி யோசி. உன்னோட வீடு சுகானா உன் பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடா? அபர்ணா அக்கா உங்கள மாதிரியே தான் பெரியமா. She's as great as you. ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கும் புரிஞ்சிருக்கும். சுஹானா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் மிஸ்டர் இஷான் கஷ்யப். நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கோவத்தை என் மேல காட்டுறியா? How dare you? சுஹானா, உன் மேல நான் எப்போ கோவப்பட்டேன் சொல்லு? எனக்கு தூக்கம் வருது. No more talks. சுஹானா, ஆக்சுவலி நான் எதுக்காக அபர்ணா அக்கா வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன்னா, அவங்க அத்தையை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. இந்த பிரச்சனையை பெருசாக்க நான் விரும்பல. ஏன்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது நம்ம அபர்ணா அக்கா தான். சோனா ப்ளீஸ். நான் இப்போ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கேன். இஷான், வீணா வம்பிழுக்காத. இஷான், ஐ அம் வார்னிங் யூ. ஏய், அம்மா, நான் எங்க உன்னை தொட்டேன்? அப்ப நீ யாரை டச் பண்ண சொல்லு? என் பொண்டாட்டிய, வைஃப். நான் உன்னை தான் தொட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் வைஃபை தொடுறதுக்கு யார்கிட்டயும் எதுவும் கேட்க தேவையில்ல. ஏய், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்னோட அன்பான வைஃப் எல்லாரும் முன்னாடியும் என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு கத்துனா தெரியுமா? இத பாரு சுஹானா, இன்னொரு தடவை நீ இப்படி தட்டி விட்ட அப்புறம் கன்சியூமர் கோர்ட்ல நான் கேஸ் போட்டுருவேன். இஷான், அவுச், எனக்கு வலிக்குது. இஷான், எனக்கு வலிக்குது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா உன்னை விட போறதில்ல. என்னை விட்டுட்டு டாக்கூர். விட முடியாது கபர். டாக்கூர், விடுங்கறல்ல. விட முடியாது. OMG. இப்ப நம்ம ரெண்டு பேரும் காதலை பத்தி மட்டும்தான் பேசணும்.
வேற எதுவும் பேசக்கூடாது. பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி? நிஜமடி பெண்ணே, தொலைவீதில் நிலவீதில் கண்ணே நடமாட, வலியடி பெண்ணே, வரைமுறை வதைக்கிறாய் மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, சுஹானா, இஷான், சுஹானா, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் தோற. என்ன பண்றீங்க? கதவை திறங்க. நான் ஏன் திறக்கணும்? நீ போய் தர, எனக்கு தூக்கம் வருது. கோ. குட் மார்னிங். இஷான், சுஹானா, கதவை திறங்க. ஏன் கத்துற? ஐயோ, இஷான், நீ பனியன் போடாம. இன்னுமே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அட கடவுளே, இவங்க ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? ஏய் சோனா, சோனா, ஏன்? இரு இரு இரு. என்ன சொல்லு? வா. இங்க பாத்தியா, அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள விடவே மாட்டாங்க. சுஹானா, 1 minute. இந்த இலேஷ், சீக்கிரம் மேல வாங்க. என்னாச்சு? இஷானும் சுஹானாவும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் வாங்க. இஷான், சீக்கிரம் இங்க வா. புடி புடி. என்னாச்சு? இந்த இவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன? ஆ, ஒரு செகண்ட் இரு, நான் தட்டி பாக்குறேன். இஷான், அப்படி அப்படி அப்படி. சுஹானா, பெட்ஷீட் போடு. அண்ணா இருங்க, நான் ட்ரை பண்றேன். இஷான், சுகானா, கதவை தரங்க. ஏய், உட்காருது, இப்போதைக்கு இதுல உட்காருது. ஏன்? நான் ஒரு வேலை பண்றேன். எப்படியாவது யாருக்கும் தெரியாம ஒரு கார்பெண்டரை கூட்டிட்டு வந்து இதை நான் சரி பண்ணிடுறேனே. ஆனா அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஓ, ஓகே, அப்போ ஒண்ணு பண்ணலாம். அவங்க கண்ணு முன்னாடியே இந்த கட்டில் உடைற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடலாம். அப்படி பண்ணா இது எப்படி உடைஞ்சதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அண்ணி, இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கதவை உடைச்சுதான் உள்ள போகணும். ஆமா, உடைச்சுதான் ஆகணும்.
உடைச்சிடலாமா? சரி, இந்த பக்கம் வந்துருங்க. வாங்க, தள்ளுங்க. 1 2 3. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எழுதுங்க. சொல்றேன்ல. எழுதுங்க இந்த. எழுதுங்க. இப்ப யாராவது பண்ணுவாங்களா? ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க? நல்லதா இருக்கும். நீங்களே பாருங்க, நாங்க நல்லதா இருக்கோம். அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் கதவு திறக்கல? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா உனக்கு? அது வந்து பெட். நாங்க 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 ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டோம். அந்த அளவுக்கு ஆழ்ந்து தூக்கமா? சரி, பரவாயில்ல. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் கதவை திறந்துட்டாங்களே, அப்புறம் என்ன, விடுங்க. டேய் இஷான், சாரி, தள்ளி விட்டதுக்கு மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் இதுல மட்டும் உட்காராதீங்க. என்ன? ஏண்டா ஒரு ஓரமா உன்னோட பெட்ல நாங்க உட்கார்ந்தா குறைஞ்சா போயிடுவேன். இஷான், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் இந்த பெட்ல உட்காராதீங்க. தயவு செஞ்சு நீங்க ரஜினி அக்கா, உங்களுக்கு கீழே எந்த வேலையும் இல்லையா? டேய், டைட்டானிக் ஹீரோ மாதிரி என்னடா போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? உங்க பெட்ல நாங்க உட்கார மாட்டோம். போ. போதுமா? தேங்க் யூ. என்னடா இரேஷ்? என்னடா அது? என்ன பண்றது இஷான்? இது என்ன? கட்டில் உடைஞ்சிருக்கு. ஆமாண்ணே, இங்க பாருங்க. இஷான், கட்டில் உடைஞ்சிருக்கு. இஷான், இந்த கட்டில் எப்படி உடைஞ்சது? அது அது வந்து வந்து எப்படி எப்படி ஐயோ, சுஹானா, உன் அன்பு ரொம்ப வெயிட்மா. ரஜினி அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இஷான் தான். என்ன? நான் என்ன பண்ண? நீ எதுக்கு ஜம்ப் பண்ண? ஜம்பா? தம்பி வாழ்த்துக்கள் பா. இங்க பாரு தம்பி, குரங்குங்க லவ் பண்ணா இப்படிதான் உடையும். இதுக்கு பேர் தான் 2014 violent love story. ப்ளீஸ் நா. என்ன ஆச்சு? ஏன் இஷானை இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஐயோ, என்ன ஆச்சு? இந்த கட்டில் எப்படி இப்படி உடைஞ்சது? அம்மா, என்னாச்சு? ஐயோ ரஜினி, சொல்லு. இது வந்து நம்ம மாமன்னர் இஷானோட அன்பின் திருவிளையாடல். யாரும் சிரிக்க கூடாது. இலேஷ், போ, கார்பெண்டரை கூட்டிக்கிட்டு வா, போ. அது சரி பெரிய மாமி, கட்டில உடைச்சது இஷான் தானே, நான் எதுக்கு போகணும்? பேசாத, நான் தான் சொல்றேன்ல, போன்னு போ. நீ எதுக்கு சிரிக்கிற ரஜினி? போ, ஸ்வீட்டி ரெடி பண்ணு, போ போ. அப்புறம் இந்த எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ முதல்ல என் கூட வா. வான்னு சொல்றேன், வா. என்ன விட்டு போறீங்க? இருங்க வரேன். இதுக்கு மேல எதையும் உடைச்சிடாத.
உங்கள் விஜய். என்ன பண்ணிருக்க? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா? சொல்லு, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் கிண்டல் கூட பண்ணலையே. என்ன போட்டு அடிக்கிறீங்க? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சுஹானாவையும் இஷானையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே போட்டு என்ன ஒண்ணு? இல்லம்மா, நான் உங்களை தொந்தரவு பண்ணல. நான் அந்த கதவை திறக்க தான் போனேன். ரஜினி எவ்வளவு பயந்து போயிட்டா தெரியுமா? அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம மாப்பிள்ள கட்டில உடைச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. பெரிய நீ பாருங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். சரி அம்மா சொல்லுங்க பாத்துக்கி. நீ அவனுடைய அண்ணன்டா, தம்பியை போய் இப்படி கிண்டல் பண்ற? சரி திருந்தவே மாட்ட நீ. வேண்டாம் அம்மா, அத்தை கிட்ட அடி வாங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களா? ராதா சொல்றது கரெக்ட் தான் இந்தர். ஏதோ நிஷாவும் ரஜினியும் கிண்டல் பண்றாங்கன்னா அவங்க அண்ணிங்க, அதனால பரவாயில்ல. ஆனா நீ அண்ணன்ல, நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்ல. சரி, இனிமே நான் எதுவும் பண்ணல. நான் போலாமா? சரி சரி போ. ஏய் நில்லு. பாத்தியா, நான் என்ன சொல்ல வந்தனோ அதை மறந்தே போயிட்டேன். இந்தர் ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். 5000 ரூபாயா? கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. என்ன வாங்கணுமா? ஓ, துரைக்கிட்ட எல்லாம் சொல்லணுமா என்ன? போ போ போ, எடுத்துட்டு வா. போ, மரியாதையா எடுத்துட்டு வா. ராதா, சீக்கிரம் நீ ரெடி ஆயிட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம். அது சரி அண்ணி, என்கிட்டயாவது சொல்லுங்க, நாம என்ன வாங்கிட்டு வர போறோம்? என்ன சொன்னதான் என் கூட வருவியா? அப்படியா? நான் சொன்ன டைலாக் என்கிட்டே வா. எக்ஸ்கியூஸ் மீ. நேத்து நீங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நோ, ஐ மீன் இட். நேத்து நீங்க மட்டும் வந்து என்ன காப்பாத்தலனா என் நிலைமை என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கொடுத்த அரை சாலிடா இருந்ததுல்ல? என்ன? ஒன்னு மாதிரி பசங்களுக்கு இதுதான் ப்ராப்ளமே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதுமே, உடனே அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களே. பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். டீசென்ட்டா ஹீரோ டைப்ல இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்பதான் நான் ஐயோ பாவோன்னு உன்கிட்ட பழக ஆரம்பிப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, you know what I mean? இங்க பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் பேச வரல. தப்பா இருந்தா ஐம் சாரி. கிரேட் கோயிங். முதல்ல தேங்க்ஸ், அப்புறம் சாரி. மிஸ்டர் whatever, just leave me alone, okay? காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்கல, உன்னோட சீனியர் நானு. எப்படியாவது உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், புரியுதா? சஞ்சு, நீ உண்மையிலே சாதிச்சிட்ட. What happened? ரோமியோ ஜூலியட் பிளேல ஜூலியட் ரோல் யாருக்குங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிருக்காங்க. Really? சொல்லிடுவோமா? You. Yes! Oh my God! You deserve it. Come on. Yeah. இஷான், உனக்கு கதவை லாக் பண்ணிட்டு குளிக்க தெரியாதா? சோனா இதோட தாப்பால் கழண்டு போச்சு. ஆமா, நீ என்ன போட்டுட்டு குளிக்கிற? நான் ட்ரவுசர். பின்ன Dress போட்டுட்டு எப்படியா குளிக்க முடியும்? ஓகே, சீக்கிரமா குளிச்சிட்டு வெளியே வா, ஓகே? ஏன்னா நானும் குளிச்சாகணும். அப்படியா? அப்ப சரி, நம்ம 2 பேரும் ஒண்ணா குளிக்கலாம். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கே நீ கத்தி ஊரை கூட்டுற? சோனா, இது பாரு, நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே, இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? யோசிச்சு பாரு, ஒரு மக்கு என் மேல நீ தண்ணியை ஊத்துவ, நான் உன் மேல ஊத்துவேன், அப்புறம் நீ ஊத்துவ, நான் உன் மேல ஊத்துவேன், அப்படியே குளிச்சுக்கிட்டே இருப்போம். மிஸ்டர் இஷான் கஷ்யப், ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வெளியே வா, புரியுதா? ஓஹோ, இன்னைக்கு சோனா கஷ்யப்புக்கு என்னாச்சு? வெக்கப்படுற அடிப்பட்ட குட்டி. சரி, சேர்ந்து குளிக்கணுமா? யா. ஓகே, நான் ரெடி.
ஏய் வேண்டாம் யாராவது பாத்துட்டு போறாங்க. நீ முதல்ல வெளியே போன்னு சொல்றல. போ. இஷான், நீ எதுக்கு வெக்கப்படற? ஒரு மக தண்ணிய நீ ஊத்து, ஒரு மக தண்ணிய நான் ஊத்துறேன். நம்ம ரெண்டு பேரும் குளிச்சிட்டே இருப்போம். ஏமா தாயா யாராவது பாத்துட்டு போறாங்க. வேணாமா. அதனால என்னப்பா, நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே, புருஷன் பொண்டாட்டி வா. ஐயோ வேணாமா, சொன்னா கேளுமா. வேணாமா ப்ளீஸ் மா. ஐயோ போச்சு. தைரியமா கூப்பிட்டல. கை எடுத்து கூப்பிடுறேன். தயவு செஞ்சு வெளியே போய். இப்ப வந்துட்டேன். சுஹானா யாராவது பாத்துட்டு போறாங்கம்மா. இன்னொரு தடவை சுஹானா கஷ்யப் கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க மிஸ்டர் இஷான் கஷ்யப். சுஹானா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ முதல்ல வெளியே போ சொல்றல. போ யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடி போயிடு. போ.